Presenting you the Co-Beings Marine Collagen Powder. It has taurine, hyaluronic acid, vitamin A, C, E, biotin, as well as antioxidants like grapeseed and green tea extracts. For glass or 100 ml of water, stir until uniform and consume immediately. Taste Daily. Taste the Daily. Chai with Chitra. Social talk. ஒருத்தர் இந்த சினிமா துறையில் மிக பிரபலமான ஆளாக இருக்கணும்னா அவருடைய ஜாதக அமைப்பு எப்படி இருக்கணும்? சுக்கிரன் தான் சார் அதில். ஒரு 2500 பேருக்கு மத்தியில், 2500லேருந்து 10,000 பேருக்கு மத்தியில் ஒரு ஜாதகம் தனித்தாக இருந்தால் அது வந்து கவுன்சிலர். 2.5 லட்சம் பேர்த்தில் ஒரு ஜாதகம் தனியாக இருந்தால் அது பேர் வந்து எம்எல்ஏ. 8 லட்சத்துலேருந்து 12 லட்சம் பேர்த்தில் ஒரு ஜாதகம் தனித்து இருந்தால் அது வந்து எம்பி. இத்தனை கோடி மக்களில் ஒரு ஜாதகம் தனித்து இருந்தால் அது வந்து முதலமைச்சர். இத்தனை 100 கோடி மக்களில் ஒரு ஜாதகம் தனித்து இருந்தால் அது வந்து பிரதமராக இருக்காங்க. அப்போது அந்த ஜாதகத்தில் தனித்து இருக்கக்கூடிய தன்மை சுக்கிரனுக்கு அங்கே இருக்குது சார். சுக்கிரன் ஒரு ஜாதகத்தில் 5ஆம் இடத்துல சம்மந்தப்பட்டு, 10ஆம் இடத்துல சம்மந்தப்பட்டு, 11ஆம் இடத்திற்கு முழுமையான தன்னுடைய பவர் வந்து காண்பிச்சால் அது வந்து அவங்க ரொம்ப பிரபல்யமாகறாங்க சார். 2ஆம் இடத்துல கனெக்டிவிட்டி ஆயிடுச்சுன்னா பிரபல்யத்தோட சேர்ந்து பணம் வந்துடுது சார். சூரியன் கூட கனெக்டிவிட்டி ஆயிடுச்சுன்னா அவங்க பிரபல்யத்தில் மிகப்பெரிய உயரத்தை எட்டக்கூடிய அளவுக்கு ஸ்டாராக அது வந்து வராங்க சார். செவ்வாய் கூட சம்மந்தப்பட்டுருச்சுன்னா இங்கே இருக்கிற பிரச்சனையெல்லாம் அவங்க பேச ஆரம்பிச்சிடுறாங்க சார். அதனாலே அவங்க டவுன் ஆயிடுறாங்க சார். புதன் கூட சம்மந்தப்பட்டதுன்னா அவங்க நகைச்சுவையான விஷயங்களுக்கு போயிடுறாங்க, டைரக்ஷன், அதே சமயத்தில் ப்ரொடக்ஷன். அழகாக ஹீரோவாக வந்துட்டு இருப்பாங்க, திடீர்னு பார்த்தீங்கன்னா ப்ரொடக்ஷனுக்கு போயிடுவாங்க, திடீர்னு டைரக்ஷனுக்கு போகிற அந்த இது ஒரு காலகட்டத்தில் மாறுது சார். அடுத்தது பார்த்துட்டிங்கன்னு சொன்னால் குரு கூட சம்மந்தப்பட்டது அவங்க அப்படியே டிவோஷனலாக மாறிடுறாங்க சார். கோயில் கட்டுற நடிகர்கள் கோயில் கட்டுறவங்களாக மாறிடுறாங்க. அந்த மாதிரி சில சமுதாய பணிகள் எடுத்து செய்கிறதெல்லாம் நம்ம பார்த்துருக்கோம். டைரெக்டாக சனி சூரியன் கூட சம்மந்தப்பட்டது அரசியலில் வந்துடுறாங்க சார். டைரெக்டாக ராகு கூட சம்மந்தப்பட்டது சில விஷயத்தில் அடிக்ட் ஆகி பாதியில் காணாமல் போயிடுறாங்க சார். கேது கூட சம்மந்தப்படுறது கொஞ்ச நாள் ஆளே காண்றதில்லை, அவங்களுக்கு அவங்க வெளிநாட்டில் செட்டில் ஆகிட்டாங்க, இப்படி சொல்கிறத நம்ம பார்க்க முடியும். ஸோ கனெக்டிவ் ஆஃப் பிளானட்ஸ், கனெக்டிவ் ஆஃப் பாவாஸ், இதை வச்சு நம்ம வந்து மாறுது சார். இப்போ விஜயனுடைய ஜாதகம் சனி சூரியனில் சம்மந்தப்பட்டதாக எடுத்துக்கலாமா? இப்போ ஓடிட்டு இருக்கிறது பார்த்தீங்கன்னா கொடி வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காரு. அவரோட வந்து கடக ராசியோடைய அமைப்பு கொண்டது சார். கொடி பார்த்தீங்கன்னா செவ்வாய் குரு, இந்த இடத்துல ஜூபிட்டரோட குருவோடைய அமைப்பை கொண்டு பண்ணியிருக்காரு. நேற்று நிறையா பேர் நான் பார்த்தேன் சந்திராஷ்டமத்தன்னைக்கு ஓப்பன் பண்ணிட்டாருன்னு சொன்னாங்க. பட் ஆயில்ய நட்சத்திரம் அந்த நேற்று காலை விடிகாத்தாலே சந்திராஷ்டமம் முடிஞ்சிருச்சு. அதுக்கப்புறம் மகத்துக்கு தான் வந்திருக்கு. அதனால் சந்திராஷ்டமம் இல்லை தான். ஆனால் ரொம்ப மணிக்கு தானே. ஆமாம், அதனால் விடிகாத்தால் 4:32 என்னமோ சந்திராஷ்டமம் முடிஞ்சதுன்னு நினைக்கிறேன் சார். குளிகை டயத்தில் தான் அதில் ஆரம்பித்து பண்ணியிருக்காரு. அந்த கொடியினுடைய அமைப்பு சார், கொடியை பார்த்தா தோணவே இல்லையே அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்படி இல்லை, கொடியினுடைய அமைப்பெல்லாம் ஓகேவா. அது வாகை பூ வந்து இருக்கு. நீங்கள் எண்ணி பார்த்தீங்கன்னா நட்சத்திரங்கள் 27 ஸ்டார்ஸ், 28 ஸ்டார்ஸ் இருக்கு அதில். 23 + 5. ஸோ 28 ஸ்டார்ஸ் அதில் இருந்துருக்கு. கீழே பார்த்துட்டிங்கன்னு சொன்னால் ப்ளூ கலர், மேலே வந்து பச்சை கலரில் இருக்குது. வாகை 2 யானை, போர்க்கள யானைகள் நம்ம வந்து அதில் பார்க்க முடியுது. ஸோ இதோடைய அமைப்பு வந்து நல்லா இருக்குது. ஆனால் அரசியல் பொறுத்தளவுக்கு நான் நிறையா அரசியல் தலைவர்கள் கூட பிரயாணம் பண்ணியிருக்கேன். நிறைய அரசியல் இதில் வந்து களப்பணி ஆட்டியிருக்கேன் சார் நான். அப்படியா? ஆமாம் சார். அதனால் நிறைய அரசியல் தலைவர் கூட ரொம்ப வருஷத்தில் கிட்டத்தட்ட 365 நாளில் 300 நாள் கூட இருந்திருக்கேன். அருமை. அப்போது அந்த அளவுக்கு பார்த்துருக்கேன். இது நடைமுறைப்படுத்துறதுங்கிறது விளையாட்டான விஷயமே கிடையாது சார். இங்கே நல்லா இருக்கும், தளபதி நல்லா இருக்கணும், கீழே இருக்கக்கூடிய ஒவ்வொரு மாவட்டங்களில் நம்ம சரிப்படுத்தணும். இது சாதாரணமான விஷயம் கிடையாது. இந்த அரசியலுங்கிறது இன்றைக்கி சீமான் நான் சொன்ன மாதிரி நான் கூட நல்ல தைரியமான ஆள் தான், என்னையவே திணறடிச்சிட்றாங்கன்னு சொன்னார்ல சார். அந்த களம் வந்து மிகப்பெரிய ஒரு களம். அதில் ஜெயிக்கிறதுங்கிறது அவர் அடுத்த கொள்கை. ஏன்னா மற்ற மாநிலங்களை விட இந்த மாநிலம் ரொம்ப வித்தியாசமான மாநிலம். அதனால் இவங்க ரொம்ப அறிவுபூர்வமாக பார்ப்பாங்க சார். சில விஷயத்தை எல்லாம் கேட்பாங்க, எல்லாம் பார்ப்பாங்க, சினிமா பார்ப்பாங்க, எல்லாம் பார்ப்பாங்க. ஆனால் ஓட்டு மட்டும் போட்டு வர மாட்டாங்கன்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி
ரொம்ப அறிவுபூர்வமாக பார்த்து அதை யோசித்து பண்ணக்கூடியதாக தான் இங்கே இருக்குது சார். இந்த விஜயனுடைய அந்த கொடியை பார்க்கும்போது அந்த கொடியினுடைய அமைப்பில் உங்களை மாதிரி சில ஜோசியர்களுடைய ஆலோசனை இருக்குது அப்படின்னு நினைக்கிறீங்களா? 100% இருக்குது சார். அப்படியா? எந்த ஒரு ஆரம்பமே சார் நான் பார்த்துருக்கேன். அட்லீஸ்ட் கூட இருக்கிறவங்களாவது ஒரு விஷயத்தை வந்து சொல்லிடுவாங்க சார். இப்போ ஒரு தடவை பார்த்து செக் பண்ணிக்கலாமேன்னு சொல்லுவாங்க. 100% அதில் இருக்குது. அதனால தான் அந்த ஸ்டார்ஸில் நான் குறிப்பிட்டு 28 ஸ்டார்ஸ் இருக்குது, 27 நட்சத்திரம், 28 துருவ நட்சத்திரம் மாதிரி 27 இருக்குங்கிறதையே நான் வந்து அதில் மென்ஷன் பண்ணேன். நீங்கள் இதே கொடியோடைய சாராம்சம் நீங்கள் கொஞ்சம் அப்படியே கொஞ்சம் முன்னாடி போய் பார்த்தோம்னா நம்ம கேப்டன் சார் வந்து அந்த கொடியில் வந்து மஞ்சள் இருக்கிறத நீங்கள் பார்த்துருப்பீங்க, தீப்பந்தத்தோடு இருக்கிறத நீங்கள் பார்த்துருப்பீங்க. அவருடைய உழைப்பு மிகப்பெரிய உழைப்பு. அடுத்தது பார்த்துட்டிங்கன்னா சரத்குமார் சார் வந்து பார்த்தீங்கன்னா அதுலேயும் மஞ்சள் இருக்கிறத நீங்கள் பார்த்தீங்கன்னா 1 ஸ்டார் இருக்கிறத நீங்கள் பார்த்துருப்பீங்க. 2வது ஸோ இந்த மாதிரி இதுலேயும் பார்த்தீங்கன்னா அந்த நட்சத்திரம் வந்து இருக்குது. கண்டிப்பாக அஸ்ட்ராலஜருடைய இது இல்லாமல் பண்ண மாட்டாங்க. கண்டிப்பாக அது ஏதோ ஒரு வகையில் அவங்களோட சப்போர்ட் வந்து கண்டிப்பாக இருக்கும் சார். இப்போ ரஜினி அரசியல்லேருந்து விலகினதுக்கும் கமல்ஹாசன் அரசியலில் குதித்ததுக்கு கூட அவங்களுடைய ஜாதக பலன்கள் தான் காரணமாக? 100% இருக்கும் சார். ஏன்னா இந்த ஜாதக அமைப்பு தான் சார் இப்போ உங்களையும் என்னையும் கனெக்ட் பண்ணி இந்த நேரத்தை உட்கார வைக்குது. நேற்று இந்த நேரத்தில் நம்ம 2 பேரும் உட்காரல சார். இன்னைக்கு இந்த நேரத்தில் நம்ம 2 பேரும் உட்காந்துருக்கோம் சார். நேற்று நம்ம நினச்சா கூட முடிஞ்சிருக்காது, நடந்திருக்காது சார். இப்போ ஓடிட்டு இருக்கிறவுடைய என்னுடைய சார்ட்லேயும் உங்களுடைய தசாபுத்திலையும் ஏதோ ஒரு பிளானட் வந்து ரொம்ப கனெக்டிவிட்டி ஆனால் மட்டும்தான் நம்ம 2 பேரும் இந்த டைம் அந்த லக்னம் ஓடுற வரைக்கும் உட்கார முடியும். அதுக்கப்புறம் நம்ம நினைச்சா கூட உட்கார முடியாது சார். உங்களுக்கு ஒரு சின்ன சூக்ஷமம் சொல்லித்தரேன். இதை நீங்க போற இடத்துல பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிடும் சார். ஒரு நவக்கிரக ஹோமம் பண்ண சொல்லி ஒருத்தர் உட்கார வைங்க சார். அந்த நவக்கிரக ஹோமம் மந்திரம் முடியறதுக்குள்ள எத்தனை மந்திரத்துல அவர் எந்திரிச்சு போறான்னு பாருங்க சார். அந்த கிரகங்கள் பூரா அவருக்கு வீக்கா இருக்கும். அவரால் உட்கார முடியாது, இப்படி திரும்புவாரு. யார் இந்த பிளான் பண்ணுவாரு? நடத்துறவரே ஹோமம் பண்ணிட்டு நடத்துறாரு பண்றாரோ அவரால் உட்கார முடியாது. ஃபர்ஸ்ட் பையன் எந்திரிச்சு போவார், அவர் வந்து உட்காருவார், அப்பா எந்திரிச்சு போவார். அப்படியே உடம்ப நலிய வைக்கும். அந்த ஃபோன் எடுப்பாங்க கையில், ஒன்றுமே வராது, பாத்ரூம் போயிட்டு வரேன்னு போவாங்க. நீங்கள் ஒரே ஒரு நவகிரகம் ஹோமம் பண்ணிச்சா எத்தனை கிரகம் இவங்களுக்கு நல்லா இருக்குன்னு தெரிஞ்சிடும் சார். அதுலேயே பாதி கிரகம் வேலை செய்யாது. அதுவே நம்ம வந்து பார்க்க முடியுது. அதனால் நீங்கள் சொன்ன மாதிரி ரஜினி சாரும் கமல் சாரும் அவர்கள் வந்து அரசியலுக்கு வர்றதும் அல்லது வேண்டான்னு சொன்னதும் அல்லது இல்லை நான் இருக்கேன் இது போதும்னு சொன்னதும் கூட இதுதான் காரணம், பிளானட் தான் காரணமாக இருக்கும் சார். இப்போ நான் நகர்வாமத்தில் முழுமையாக உட்கார்ந்தா அதுக்கான பலன் கிடைச்சிருமா? எனக்கு எந்த அளவுக்கு இருந்தால் தான் அளவு பண்ணுமா அவங்க உட்காருவேன். அது இருந்தால் தான் பண்ண முடியும். இப்போ நான் சொன்னங்காட்டி நம்ம சொல்கிறோம். என்கிட்ட ஒருத்தர் கேட்டார், கையில் ஒரு எறும்பு வச்சுக்கிறேன், இப்படி க்ளோஸ் பண்ணிக்கிறேன், நீங்கள் இது இருக்காதுன்னு சொன்னீங்கன்னா நசிக்கிடுறேன், இருக்குன்னு சொன்னால் அப்படியே அந்த மாதிரி சொன்னார். இது அப்படி இல்லை சார். உங்களுடைய இயல்பாக நீங்கள் இருக்கணும், அப்போ அது தெரிஞ்சிடும் நமக்கு. நம்மளால் உட்கார நான் இவ்வளோ பேசுகிறேன், என்னுடைய நவகிரக ஹோமத்துக்கு எனக்கு நவகிரக ஹோமம் பண்ணும்போதே எனக்கு இது தெரிஞ்ச விஷயம் தான். அந்த இடத்துல நான் மறந்து எந்திரிச்சு போகிற வழக்கங்கள்லாம் இருந்திருக்கு. ஸோ இது இயல்பு சார். அது அந்த கட்டத்தில் உங்களுக்கு உட்கார விட அப்படியே அது ஒரு வேலையை பண்ணும். அது நம்ம இயற்கையாக நம்ம டெய்லி ஹோமங்கள்லாம் பார்க்கங்காட்டி அது தெரியாது சார். அது இந்த குரு பயிற்சி, சனி பயிற்சி எல்லாம் ஒவ்வொரு வருஷமும் மாற்றங்களை கொண்டு வருது அதில். ஆமாம் சார். பிளானட் டிரான்சிட் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ நம்ம வந்து இதை தனியாக பார்க்குறோம். 3 பிரிச்சுக்கலாம் சார். டிகிரி சுத்தமாக இருக்கக்கூடிய அஸ்ட்ராலஜி ப்ரெடிக்ஷன், பாவக ரீதியாக, பாவம்னா ஒரு டிகிரியிலேருந்து அது வந்து எத்தனாமத்து டிகிரியில் அந்த லக்னம் ஆரம்பிக்குதுன்னு சொல்லிட்டு பார்க்கக்கூடிய ஒரு முறைகள் இருக்குது சார். பொதுவாகவே ஒரு பிளானட் வந்து டிரான்சிட் ஆகுது, அந்த நகர்ந்து போகுதுனாலே மற்ற ராசிகளுக்கு டிஃப்ரென்ஸ் தெரியும். எப்போ தெரியும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, சனி பயிற்சியாக இருந்தால் 6 மாதத்துக்கு முன்னாடி வித்தியாசம் தெரியும் சார். குரு பயிற்சியாக இருந்தால் 3 மாதத்துக்கு முன்னாடி வித்தியாசம் தெரியும் சார். இதுதான் இந்த சனி பயிற்சி, குரு பயிற்சி, ராகு கேது பயிற்சியில் இருக்கக்கூடிய வித்தியாசங்கள். ஸோ டிரான்சிட் பிளானட்டுக்கு பெயர்ச்சி ஆகும் பொழுது கண்டிப்பாக மாற்றம் தெரியும். அவங்க லைஃப்பில் நல்ல டிஃப்ரென்ஸ் உணர முடியும் சார். ஒரு ராஜா வந்து ஒரு ஜோசியர்கிட்ட கேட்குறாரு. என்ன கேட்குறாருன்னா, என் பையன் வந்து எனக்கு பையனாக பிறக்கணும், அந்த பையன் இளவரசன் ஆகணும், இந்த ஊரில் வந்து பெரிய இது காக்கிற அளவுக்கு அவன் ஜாதகம் இருக்கணும், நீங்கள் தான் ஏதாவது பண்ணணும்னு சொல்கிறார். அப்போ 2 பேரும் சேர்ந்து இருக்கக்கூடிய நேரத்தை குறித்து கொடுக்குற ஜோசியரோட மனைவி கேட்டாங்க, ஏன் ராஜாவோட பையன் தான் இளவரசர் ஆகணுமா, நம்ம பையன் ஆகப்படாதா, நமக்கும் அதே மாதிரி டேட்டை குறித்து கொடுங்கட்டான். சரின்னு சொல்லிட்டு
ஜோசியர் மனைவி சொன்னா கேட்டு தானே சார் ஆகணும். குறிச்சு கொடுத்துட்டார் சார். 2 குழந்தை பிறக்குது, ராஜாக்கும் பிறக்குது, ஜோசியருக்கும் பிறக்குது, 2 பேருக்கும் பிறக்குது. 10-11 வயசுல ஜோசியர் வந்து ஒரு திருவிழாவுக்கு போறாரு, குழந்தையை தவற விட்டுட்டார், இங்க காணாம போயிடுது. 16 வயசுல இந்த ராஜாவுடைய பையனுக்கு பட்டம் கட்டுறாங்க. இது ஜோசியர் மனைவியும் போயிட்டு அப்படியே கண்ணில் தண்ணி விடுறாங்க, நம்ம குழந்தை இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு வருத்தப்படுறாங்க. இந்த பட்டத்தை என்னால் பார்க்க முடியல, நம்ம கிளம்பி போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாட்டு வண்டியில் ஏறி இப்படி போகிறாங்க. நீங்கள் என்ன ஜோசியம் பார்த்து நம்ம பிள்ளைய இப்படி தவற விட்டுட்டோமே, நேரத்துக்கு அவனுக்கும் இந்த மாதிரி இருந்திருக்குமே அப்படின்னு போகும்போது நிறைய லைனாக எல்லாரும் போயிட்டு இருக்காங்க. போகும்பொழுது எங்கே போயிட்டு வரீங்கன்னா, பக்கத்து இன்னொரு ஊரில் ஒரு இளவரசருக்கு பட்டம் கட்டிட்டு இருக்காங்க அப்படின்னு சொன்னோன்னே, பாருங்கள் எல்லாத்துக்கும் பட்டம் கட்டுறா, நம்ம குழந்தை இருந்தால் பட்டம் கட்டியிருப்பாளே, நீங்கள் எப்படி ஜோசியம்னு சொன்னீங்கன்னா அவர் சொன்னார், செவ்வாயும் குருவும் வச்சு தான் அது ஜோசியம் சொன்னேன், இப்படி ஆயிடுத்தே அப்படின்னு சொன்னோன்னே வருத்தப்பட்டாராம். அங்கே 2 பேர் போயிட்டு இருக்கும்போது செவ்வாயும் குருவும் வந்துட்டு இருந்தாங்களாம். அப்போவுமே அம்மாவுக்கு வந்து ஒரு தைரியம் இருக்கணும், அது குழந்தைன்னா அம்மாவுக்கு ரொம்ப தைரியமாக இறங்கினாளா வண்டி விட்டு. செவ்வாயை பார்த்து கேட்டாலாம், உங்களை தானே வச்சு என் புருஷர் ஜோசியம் சொன்னார், உங்களை தானே வச்சு சொன்னார், கடைசியில என் குழந்தைய தவற விட்டுட்டோம், இன்னைக்கு அந்த இளவரசருக்கு வந்து பட்டமாயிருக்கு, என் குழந்தைக்கு ஆகலையேன்னாராம். யார் சொன்ன உன் குழந்தைக்கு ஆகலை, உன் குழந்தைக்கு தான் அந்த ஊரில் பட்டம் கட்டிகிட்டு இருக்காங்க, தொலைஞ்சு போனான்னு சொன்னேன்ல அவனுக்கு தான் அந்த இடத்துல பட்டம் கட்டிகிட்டு இருக்காங்க. அப்படியான்னு, அப்படியா இல்லை, அவர் பார்த்தவர் அவருக்கு பட்டம் கட்டுற யோகம் இருக்கு, உங்கள் 2 பேருக்கு பார்க்குற யோகம் இருக்கான்னு தெரியல. அதை வந்து கணிக்கலையே அவருன்னாராம். அது நேரம் தான் சார். இந்த இடத்துல அந்த யோகம் இருந்தால் நீங்கள் சொன்ன மாதிரி கட்சியிலையும் சரி அரசியலும் சரி ஜெயிச்சு அந்த பலம் வந்தே தீரும். யோகம் இல்லைன்னு சொன்னால் தவறு விடுவாங்க. நீங்கள் பல வெளிநாடுகளில் போயிருக்கீங்க, எந்தெந்த நாடுகள்லாம் இந்த ஜோசியத்தின் பேரில் மிகுந்த ஆர்வமுள்ள ஜனங்க இருக்காங்க? நான் போனதெல்லாம் சொல்கிறேன் சார். மலேசியா போயிருக்கேன், சிங்கப்பூர் போயிருக்கேன், துபாய் போயிருக்கேன், அபுதாபி போயிருக்கேன், ஷார்ஜா போயிருக்கேன், யுஏக்குள்ளே எல்லாம் போயிருக்கேன் சார். பாரிஸ் போயிருக்கேன், அதுக்கப்புறம் போலந்து போயிருக்கேன், இட்டாலி போயிருக்கேன். போலந்து இட்டாலியெல்லாம் கூட இருக்காங்களா? சார். சுவிட்சர்லாந்தில் போயிருக்கேன், அதுக்கப்புறம் டென்மார்க் போயிருக்கேன், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஜெர்மனி போயிருக்கேன், லக்சம்பர்க், ஜெர்மன், பெல்ஜியம் போயிருக்கேன். யூரோப்பில் எல்லா இடத்துக்கும் போயிட்டேன் சார். இப்போ கனடாக்கு நான் போகிறேன். எல்லா இடங்கள்லையும் பார்க்குறாங்க, நான் ஒயிட் பீப்புளுக்கும் பார்க்குறேன் சார். அங்கே இருக்கிற ஒயிட் பீப்புள். அப்படியா? ஆமாம் சார். ஒயிட் பீப்புள் நான் வந்து சொன்னேன்ல சார், வேதாந்த படித்தேன்னு சொன்னேன்ல, நான் யோகா எடுத்ததே ஒயிட் பீப்புளுக்கு தான் எடுத்தேன். பக்தி யோகத்தை பற்றி நான் பேசினேன் சார். கிட்டத்தட்ட ஒரு 9000-10,000 பேருக்கு மத்தியில் பேசினேன் சார். அபவுட் குரு பூர்ணிமா அந்த சீக்ரெட் ஆஃப் அஸ்ட்ராலஜின்னு சொல்லிட்டு பேசினேன் சார். ஸோ கிட்டத்தட்ட ஒரு 10,000 பேருக்கு மத்தியில் அது பேசினேன். எல்லாமே ஒயிட் பீப்புள், ஒருத்தர் கூட நம்ம ஊர் கிடையாது. யூரோப்பில் அது பண்ணேன் நான். ஸோ அவங்களும் பார்க்குறாங்க. அவங்க ஒயிட் பீப்புளுடைய கேள்வி என்னவா இருக்குது? கெரியர் அவங்களுடைய அடுத்து அவங்களுடைய கெரியர் எப்படி இருக்குது, எதர் வி ஹாவ் அ குட் லக் ஆர் நாட், இட்ஸ் அ பேட் டைம். அவங்க ரொம்ப தெளிவாக இருக்காங்க சார். அஸ்ட்ராலஜியில் ஒருத்தர் தப்பு பண்ணிட்டா அவங்க அஸ்ட்ராலஜியை தப்புன்னு சொல்கிறதே இல்லை, ஆஸ்ட்ரோ ரீடரை தான் தப்புன்னு சொல்கிறாங்க. அவங்க அஸ்ட்ராலஜர்னு கூட சொல்கிறது இல்லை, ஆஸ்ட்ரோ ரீடர், ஜோதிடம் படிப்பவர். கரெக்ட். ஸோ இவர் தான் மிஸ்டேக்கே தவிர சப்ஜெக்ட் அங்கே மிஸ்டேக்கே கிடையாதுங்கிறதுல ரொம்ப தெளிவாக இருக்காங்க. கணக்கு சரியாக போடலை அப்படிங்கிறாங்க. ஸோ அதை நம்மளால் பார்க்க முடியாது. அவங்க ஃபுல்லாக கெரியரை பற்றி தான் கேட்குறாங்க. அப்போ என்ன கொஸ்டின், எப்போ என்ன இது அப்படிங்கிறத ரொம்ப தெளிவாக இருக்காங்க. நீங்கள் இப்போ போயிட்டு வந்ததுக்கப்புறம் எனக்கு ஒரு பெரிய கடவுள் கொடுத்த ஒரு பெரிய ரெகக்னேஷன் என்ன, சுவிஸில் வந்து ஒரு மாகாணத்தில் வந்து அங்கே இருக்கிற அத்தனை மக்களும் நம்ம மேலே ரொம்ப பிரியம், எதை பண்ணுறதா இருந்தாலும் நம்மக்கிட்ட கேட்டு தான் பண்ணுறாங்க. அந்த அளவுக்கு ஒரு பெரிய அனுகிரகம் நமக்கு இறைவன் கொடுத்தார். போயிட்டு வந்ததுக்கப்புறம் ஒருத்தவங்க வந்து ஃபோன் பண்ணாங்க. அவங்க வந்து ஒரு ஒயிட் பீப்புள். அவங்க வந்து கேட்டது ரொம்ப அழகாக கேட்டாங்க. மே நோ தட் அபவுட் த கால் சர்ப் தோஷ் அப்படின்னாங்க. எகைன் அப்படி நான் திருப்பி கேட்குறேன், கால சர்ப தோஷத்தை பற்றி நான் தெரிஞ்சுக்கிறேன், அது எந்தெந்த இடத்துலலாம் எனக்கு மிஸ்டேக் கொடுத்துருக்குன்னு கொஞ்சம் விவரமாக சொல்ல முடியுமான்னு கேட்டாங்க. எவ்வளோ பியூட்டிஃபுல்லாக கேட்டுருக்காங்க பாருங்க சார். எந்தெந்த வயசில் எந்தெந்த இடத்துலலாம் எனக்கு ஆப்ஸ்டிக்கல்ஸ் கொடுத்துருக்கு அதை சொல்லுங்க, அப்போ இனிமே எந்தெந்த இடத்துலலாம் கொடுக்குங்கிறத நான் தெரிஞ்சுக்கிறேன்ட்டாங்க. நான் அதை அழகாக விவரித்து சொன்னேன், இந்தந்த இடத்துல எல்லாம் உங்களுக்கு ப்ராப்ளம் வந்திருக்கு. அவங்க சொன்னாங்க, எஸ் மகேஷ், கிரேட், அப்சல்யூட்லி இட்ஸ் பர்ஃபெக்ட். ஸோ இனிமே எனக்கு எப்போ கொடுக்குங்கிறத நாளைக்கு கணிச்சு சொல்லுங்கன்னு கட் பண்ணிட்டாங்க ஃபோனை. திருப்பி இன்னொரு அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு சார், அடுத்து எப்பப்பெல்லாம் அவங்களுக்கு கிடைக்குன்னு சொல்கிறத அழகாக நோட் பண்ணி வச்சுட்டு இப்போது இருக்காங்க. இது இப்போ லேட்டஸ்ட்டாக நடந்த ஒரு விஷயம். ரொம்ப அஸ்ட்ராலஜியில் வந்து ரொம்ப அழகாக எடுத்து பார்க்குறாங்கன்னு சொல்லுவாங்க. இல்லை, இந்த கால சர்ப தோஷம் அப்படின்றது பீரியாடிக்கலாக பாதிக்கக்கூடிய விஷயமா? பீரியாடிக்கலாக பாதிக்கும் சார். இப்போ நீங்கள் ராகு புத்தி வந்தது,
பாருங்க சார், எப்படி ஒரு அழகாக பியூட்டிஃபுல்லாக அந்த காலத்தில் அந்த ராகு கால பூஜையை வந்து கொண்டு வந்திருக்காங்க. 9 to 10:30 ராகு காலம். 9 மணிக்கு முன்னாடி 10 நிமிஷம் முன்னாடி போயிடணும் கோயிலுக்கு. 10:30 மணிக்கு அப்புறம் 10 நிமிஷம் பின்னாடி இருக்கணும். இதுதான் முறை. அந்த ராகு காலம் வரும்பொழுது யாருக்கெல்லாம் ஸ்பெசிஃபிக்காக சொல்ல முடியாதுன்னு சொல்லிட்டு, யாருக்கெல்லாம் ராகு தோஷம் இருக்குது, ராகு தசை, ராகு புத்தி, ராகு அந்தரம், ஜாதகத்தில் ராகு கேது கண்டக இடத்துலையோ ஏதோ ஒரு பாதிப்பு கொடுக்கூடாதுன்னு ராகு காலத்தையே பெரியவர்கள் உருவாக்கினாங்க சார். உருவாக்கி இதனுடைய 5 நிமிஷம் முன்னாடியும் 5 நிமிஷம் பின்னாடியும் முழுமையாக அந்த கடவுள்கிட்ட உட்காந்துரு உனக்கு எந்த பாதிப்பும் வராதுன்னு கொடுத்துட்டாங்க. ஸோ ரொம்ப பியூட்டிஃபுல்லான ஒரு சப்ஜெக்டை வந்து நம்மளுக்கு அழகாக எடுத்து கொடுத்துருக்காங்க சார். என்னென்னா அதை பற்றி விவரம் கொடுக்காம, ஏன்னா சொன்னால் எனக்கு தெரியும்னு சொல்லிடுவோம், அதனால் அதை பண்ணியிருக்காங்க சார். இப்போ ஏழரை நாட்டு சனியை பொறுத்த வரைக்கும் அதில் வந்து பொங்கு சனி மங்கு சனின்னு இருக்குது. ஆமாம் சார். ஏழரை நாட்டு சனி சில பேருக்கு ஆரம்பத்தில் நல்லது பண்ணும், சில பேருக்கு சனி போகும்போது நல்லது பண்ணுறாங்க. உண்மையா? ஏழரை நாட்டு சனியை பற்றி உங்களுக்கு சொல்கிறேன் சார். ஒரு கிரகத்தினுடைய வலிமை எப்படி இருக்குன்னு நான் உங்களுக்கு சொல்லி காமிக்கிறேன். ஒரு கிரகம் தன் வீட்டில் இருந்தால் அந்த கிரகம் அந்த வீட்டை தன்னுடைய கட்டுப்பாட்டுக்கு கொண்டு வரும். இன்னொன்று, எந்த வீட்டை பார்க்குதோ அந்த வீட்டை தன்னுடைய கட்டுப்பாட்டுக்கு கொண்டு வரும். இதுதான் கிரகத்துடைய வலிமை. சனி பகவான் பாருங்கள் சார், இருக்கிற வீட்டினுடைய பலமும் அவர்கிட்ட, பக்கத்து வீடும் அவர் பலம், இந்த வீடும் அவர் பலம். இந்த வீட்டிலேருந்து இந்த வீட்டுக்கு பிரயாணம் பண்ணுறதுக்கு 2.5 வருஷம். அதனால தான் இந்த 2.5 அப்போ 7.5 வருஷத்தை தன் கட்டுப்பாட்டுக்குள்ளே வச்சுக்கிறார். இவர் யாரை பார்க்குறாரோ அந்த பலத்தையும் அந்த வீட்டினுடைய பலத்தையும், எந்த கிரகத்தை இவர் பார்க்குறாரோ அதையும், எந்த கிரகம் இவரை பார்க்குதோ அந்த கிரகத்தையும் இவர் வாங்கிடுறார். அதான் சனீஸ்வரருக்கு அவ்வளவு பலம். நீங்கள் சொன்னீங்களே சார், இது ஏன் ஃபஸ்ட்டு ஏறும்போது நிறையா கொடுக்குதுன்னு. ரஜினி சார் வந்து ஒரு கதை ஒன்று சொன்னார். ஒரு 16வது மாடியில் ஷூட்டிங். ஆமாம் சார். மேலேருந்து மேலே ஏறி போனோம். கூட வந்தவர்கிட்ட ஒவ்வொருத்தராக மாற்றி கதை சொல்லணுமா சார். மாற்றி கதை சொல்லும்போது ஒருத்தர் வந்து ஒரு கதை சொல்லணும், இப்படி ஃபஸ்ட் மாடி ஏறிடுவோம். இன்னொரு கதை சொல்லணும்னா 2வது மாடி ஏறிடுவோம். இன்னொருத்தர் கதை சொல்லணும் 3வது மாடி ஏறிடுவோம். இப்படி கதை சொல்லி இந்த கடைசியில் ஒரு இது வரும்போது இந்த கதையை நானே சொல்லட்டான்னு கேட்டாரான். இல்லை இப்போ என்னோட டேர்ன், நான் தானே இந்த கதை சொல்லணும். இல்லை இந்த கதை நான் சார் சொல்லி ஆவேன்னாரான். என்னென்ன இல்லை, ஒரு ஊரில் இப்படி தான் காலையில் ஒரு ஷூட்டிங்னு சொல்லி ஒருத்தவங்க வந்தாங்க. 2 பேர் கதை சொல்லிகிட்டே ஏறினாங்க. ஆனால் அந்த கதை சொல்கிற வாக்கில் சாவியை கீழே மறந்து வச்சுட்டு வந்துட்டேன். 16 மாடி ஏறியாச்சு, இப்போ சாவி கையில் இல்லைன்னா. சனீஸ்வரர் என்ன பண்ணுவார்னா, வேறொரு விஷயத்தில் இன்ட்ரெஸ்ட் கொடுத்து நேராக கொண்டு போவார் சார். அங்கேருந்து வித்தியாசம் தெரியணும்ல சார். அதாவது கஷ்டம்னா என்னங்கிறத நல்லா இருந்தால் தான் சார் கஷ்டம் என்னன்னு தெரியும். அதுக்கு தான் அந்த முன்னாடி கொடுக்குற வேலையை பண்ணுறது ஜாஸ்தியாக. அதான் அந்த டிஃப்ரென்ஸாக அவருக்கு. அதாவது சனியை போல் கொடுப்பார் இல்லை, கெடுப்பாரும் இல்லைன்னு சொல்கிறாங்க. இதுதான் அந்த சனீஸ்வரோட வித்தியாசம் சார். இந்த ஜாதகம் பிரசன்னம் இது கூட யோகா எங்கே இணைஞ்சது? 2 அனுபவம் வந்து இருக்கு சார். சின்னதுலேருந்து யோகா மேலே எனக்கு நான் வந்து கோயம்புத்தூர் மாவட்டம், சுவாமி சச்சிதானந்த அங்கே தான், தயானந்த சுவாமிகள் உங்களுக்கு தெரியும், அவர் அங்கே தான், அங்கே வேதாந்த விஷயங்கள்லாம். ஈஷா இப்போ வந்திருக்கிறது உங்களுக்கு அங்கே பிரம்மல்யமாக இருக்கிறது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். பொதுவாகவே அங்கே வந்து எல்லாருமே இந்த தோட்டம் துறவுங்கும்போது இந்த யோகா தியானம், சிவன் மலை பக்கத்தில் இருக்குது, மருதமலை, சித்தர்கள் தரிசனம், இந்த சாமி முருகர் பக்தி, இதெல்லாமே இந்த கோவை மாவட்டம் கொங்கு மாவட்டத்துக்கு ஒரு இயல்பாகவே ஒரு பழக்கம். இப்போ கூட ஒரு கமலா பாட்டின்னு ஒரு பாட்டி 110 வரைக்கும் யோகா சொல்லிக் கொடுத்த, அதே மாதிரி வேதாத்ரி மகரிஷி வாழ்க வளமுடன். இப்போ நிறைய இந்த பெல்ட்டுக்குள்ளேயே இருந்தங்காட்டி யோகா வந்து எனக்கு சின்ன வயசுல ஒரு 10 வயசுலேயே போயிட்டேன் சார். 14 வயசுல டீச்சர்ஸ் ட்ரைனிங் முடிச்சிட்டேன் சார். இது எப்படி முடிச்சேன்னா அதையும் முடிச்சிட்டேன். அவங்க நம்ம வந்து உடம்பு வந்து தீப்பெட்டி மாதிரி மடியும் சார். அப்போ நல்லா, அதாவது மீன்ஸ் அந்த அளவுக்கு நல்லா பண்ணுவேன்னு சொல்கிறேன். டெமோ பீஸ் நான் தான். அப்போது நான் சர்டிஃபிகேட் கேட்குறேன், எனக்கு டீச்சர்ஸ் ட்ரைனிங். அதெல்லாம் சரி, உனக்கு வயசு பத்தாதுன்ட்டாங்க. திருப்பி இன்னொரு டீச்சர்ஸ் ட்ரைனிங் முடிச்சு அப்படி டீச்சர்ஸ் ட்ரைனிங்கே பல டீச்சர்ஸ் ட்ரைனிங் முடிச்சு அப்புறம் சிவானந்த யோகாவில் போய் அதில் டிடிசின்னு சொல்லுவாங்க, அதுலேயும் டீச்சர்ஸ் ட்ரைனிங் முடிச்சு, அட்வான்ஸ்ட் டீச்சர்ஸ் ட்ரைனிங் அதுலேயும் முடிச்சு அப்படி தான் சார் இதில் யோகா இதாக வந்தேன். கொரோனாவில் வந்து ஒரு 5 சென்டர் வச்சுருந்தேன். கொரோனாவில் வந்து ஆன்லைன் கிளாஸ்ன்னு மாற்றினோம். எனக்கு இந்த ஹத யோகா நான், ஸோ அப்படி இருக்கும்போது ஆன்லைன் கிளாஸுக்கு எனக்கும் கொஞ்சம் தூரம், அதனால் அதை அப்படியே விட்டுட்டேன் சார். அதனால தான் இது பண்ணுறது, ஆன்லைன் கிளாஸஸாக பண்ணுறதில்ல, வேதாந்த கிளாஸ் மட்டும் எடுத்துகிட்டு இருக்கேன். இப்போ பெரும்பாலும் கடவுள் பக்தின்றது எல்லாத்தையுமே இருக்குது. வீட்டில் சாமி கும்பிட்ற இருக்காங்க. இவங்க அவசியம் கோயிலுக்கு போகணுமா, இல்லை வீட்டில் சாமி கும்பிட்டாவே போதுமா? காஞ்சி மகாபிரிவா ரொம்ப அற்புதமான ஒரு வார்த்தை, ரொம்ப பிரமாதமாக சொல்லியிருப்பார்.
ஃபஸ்ட்டு உனக்கு உண்டான தெய்வம் யார் அப்படின்னு கேட்டால் குலதெய்வம். அடுத்து உன்னுடைய தெய்வம் யாருன்னா இஷ்ட தெய்வம். அடுத்து உன்னுடைய தெய்வம் யாருன்னா கிராம தெய்வம். இதில் எல்லாம் விட ரொம்ப முக்கியம் யார் அப்படின்னா அனுஷ்டான தெய்வம். வீட்டில் வச்சிருக்கக்கூடிய அனுஷ்டான தெய்வம். என்னுடைய அம்மா அப்பா வீட்டில் இருக்காங்க, அவங்கள விட்டுட்டு நான் வெளியில் இருக்கிற வயசானவங்களுக்கு 100 தடவை சாப்பாடு கொடுத்தாலும் பலன் இல்லை. பெற்றவங்களை கவனிக்கலைன்னா நீ மற்றவங்களை கவனித்தாலும் பிரச்சனை இல்லைன்னு, பிரயோஜனம் இல்லைன்னுவாங்க. அதனால் வீட்டில் இருக்கக்கூடிய தெய்வம் தான் சார் ஃபஸ்ட்டு. அதான் அனுஷ்டான தெய்வம்னு பேர். அதான் காஞ்சி மகாபரிவர் ரொம்ப வலியுறுத்துவார். அதுதான் உண்மையும் கூட. ரொம்ப நன்றி. நல்லது. உங்கள் அனுபவத்தெல்லாம் நம்ம ரசிகர்களோட பகிர்ந்து கொண்டது. நிச்சயமாக சார், இன்றைக்கி ரொம்ப நல்ல ஒரு நாளாக கருதுகிறேன். உங்கள் கூட சேர்ந்து இந்த விஷயத்தை பேசுறது அஸ்ட்ராலஜியை பற்றி. ஏன்னா அஸ்ட்ராலஜிக்கு வேண்டி நிறைய கேள்வி பதில் நிறைய நிகழ்ச்சியில் அட்டன் பண்ணியிருப்பேன். உங்ககிட்ட நான் கவனித்த ஒரு விஷயம், ஆனால் ஏன்னா மக்களுக்கு தெரியாது, இது சில பேர் ப்ரிப்பேர் பண்ணிட்டு வருவாங்க சார். இந்த ப்ரிப்பேர் பண்ணால் நோட் எடுத்துகிட்டு இப்படி சைடில் வச்சுட்டு இப்படியெல்லாம் பார்த்துன்னுலாம் கேட்பாங்க. நீங்கள் நான் கவனித்தேன், அப்பளையிலேருந்து கவனித்தேன். எல்லா கேள்விகளும் சரசரமாக அழகாக ஒரு சாதாரண நபருக்கு எதிர்பார்க்கக்கூடிய கேள்விகளாக நீங்கள் கேட்குறீங்க. இதுக்கு முன்னாடி பேட்டிகள் உங்களுடைய இதுவும் அதே மாதிரி தான் இருந்தது. இன்னொன்று பேசுகிறவங்களுக்கு நிறைய டைம் கொடுக்குறீங்க. அது ரொம்ப பியூட்டிஃபுல்லான ஒரு விஷயம். ரொம்ப நன்றி சார். மேலும் மேலும் நம்மளுடைய இந்த இது நல்லா இன்னும் சிறப்பாக வளர்கிறதுக்காகவும் நன்றி சார். தேங்க்யூ. Taste the Daily. Taste the Daily.